How to become smart in your business. நாம ஏன் நம்மளோட பிசினஸ்ல இந்த காலகட்டத்துல ஸ்மார்ட்டாக இருக்கணும்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல பாத்தீங்கன்னா மக்களோட அந்த டிஸ்ட்ராக்ஷன் லெவல் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால உள்ள போனீங்கன்னா 3 செகண்ட் தான் முடிச்சிருந்தா பாப்பாங்க, இல்லைன்னா அடுத்தது ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. சோ நாம ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த காலத்துல இந்த டிஜிட்டல் உலகத்துல ஸ்மார்ட்டா இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம். சோ எப்படி நம்ம பிசினஸ் ஸ்மார்ட்டா கொண்டு போறது? இதோ இந்த வீடியோ உங்களுக்காக. தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை டிஜிட்டல் முறையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதே எங்களது நோக்கம். Again, how to become smart in your business. ஸ்மார்ட்னா என்னங்க? அதைத்தான் இந்த ஃபுல் வீடியோல நாம பார்க்க போறோம். ஸ்மார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு எம்எஸ்எம்இ, ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸா என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எல்லாருமே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிச் டேட் புவர் டேட். அப்படி படிக்க சான்ஸ் இல்லை அப்படின்னாலும் தயவு செஞ்சு இந்த புக்கை படிங்க. உங்களோட பிசினஸ் வேற லெவல்ல நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது தமிழ் வெர்ஷனும் அவைலபிளா இருக்கு. அப்படி படிக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் ஒரு குக்கு எஃப்எம்ல போய் டவுன்லோட் பண்ணி இவங்க இதுல என்ன சொல்ல வராங்க ஒவ்வொரு மாடியூலும் அப்படிங்கறது கூர்ந்து கவனிங்க, நட்டு கேட்டு கவனிங்க. ஒரு தூங்குறப்ப ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஒரு மாடியூல், ஒரே வாரத்துக்குள்ள நீங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு. சோ இவர் தான் ராபர்ட் டி கியோசகி அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கை எழுதினவர் இவர் தான். இவர் எதை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 4 குவாட்ரண்ட் 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிசினஸ் ஓனர், இன்வெஸ்டர். இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதோட வித்தியாசம் என்ன அப்படிங்கறது கிளியரா சொல்லிடுவாரு. இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து நிறைய பேர் 80 to 85% ஆஃப் த பீப்புள் எங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாயி மைண்ட் செட்ல. இங்கிருந்து உங்களை பிசினஸ் ஓனரா எப்படி கொண்டு போறது, ஒரு ஆண்டர்பிரினரா எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நாங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை சொன்ன மாதிரி இந்த 4 விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி இந்த லெஃப்ட் சைடு, இந்த சைடு பிசினஸ் ஓனர் அண்ட் இன்வெஸ்டர். இந்த 2 பேர் எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயி பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நாம ஏன் அப்படின்னா, நம்ம பிசினஸ் கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நம்ம வேலை செய்யற இடத்துல நல்லா முன்னேறி நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே இந்த மைண்ட் செட் இருக்கும். சோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டு இருப்போம். ஆனா இந்த 2 இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா, பணம் நம்மளுக்காக வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. பணத்துக்காக நாம இங்க வேலை செய்வோம், எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயில. வேற பிசினஸ் ஓனரும் இன்வெஸ்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் அவங்களுக்காக வேலை செய்யும். சோ இந்த மைண்ட் செட் தான் நம்ம உள்ள போகணும். சோ அததான் அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சோ நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது, பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அதான் இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ் இன் இந்தியா ஒரு இந்த 2022 லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா அப் டு பிப்ரவரி வரையில பாத்தீங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். டோட்டலா எம்எஸ்எம்இஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மைக்ரோ என்டர்பிரைஸ், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 100 கம்பெனில ஒரு கம்பெனி இல்லைன்னா 2 கம்பெனி மட்டும் தாங்க லார்ஜ் என்டர்பிரைஸ். அந்த கார்பரேட்னு சொல்ற விஷயம் 2% தான். மிச்சம் இருக்க 98% எம்எஸ்எம்இஸ் தான். அதுலயும் அந்த 98%லயும் மைக்ரோ என்டர்பிரைஸ் நம்மள மாதிரி ஆட்கள், அதாவது தனியா நம்மளே எல்லா வேலையும் செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா 94% நாம தான். அதுக்கப்புறம் தான் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஒரு 5%, மீடியம் என்டர்பிரைசஸ் 1%. அவ்வளவுதான். மைக்ரோ என்டர்பிரைஸ்னா யாரு அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாயி. நாமளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு ஒரு செல்ஃபா நம்மளே எல்லாம் பண்றோம். நம்மளுக்கு கீழே ஒரு 2 பேர் இருக்காங்க, நம்மளுக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்காங்க, நம்மளுக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்களை எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்மால் என்டர்பிரைஸ் தான் யாரை சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு கீழே ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? ஸ்மால் என்டர்பிரைஸ். இதே மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு கீழே ஒரு கம்ப்ளீட் டீம், சேல்ஸுக்கு ஒரு மேனேஜர், மார்க்கெட்டிங்க்கு ஒரு மேனேஜர், ஆபரேஷன்ஸ்க்கு ஒரு மேனேஜர், ஹெச்ஆருக்கு ஒரு மேனேஜர், அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர், இந்த மாதிரி இருந்து ஒரு 100+ எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் மீடியம் என்டர்பிரைஸ். சோ 100%ல கிட்டத்தட்ட 92 to 93% மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான். நம்மள மாதிரி ஆளுதான் செல்ஃப் எம்ப்ளாயி பிளஸ் நம்மளுக்கு கீழே ஒரு 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ, இவ்வளவுதான். இதுதான் மைக்ரோ என்டர்பிரைசஸ்ங்க. இதுதான் மேக்சிமம் கவரேஜ். இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுவும் ஒரு தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ், அதுல எம்எஸ்எம்இஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா we are in the 3rd பிளேஸ்ங்க. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவில எம்எஸ்எம்இஸோட நல்ல விஷயத்துல. பட் இப்ப சொல்றாங்க இன்னும் அது முன்னேறி 2nd பிளேஸ்க்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் லிட்டில் பிட் ஆஃப் ஓல்டு டேட்டா ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டா. ஓகேங்களா? சோ தமிழ்நாடு இன்னும் நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்துட்டு இருக்கு. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா we are number 1. இன்னும் கொஞ்ச நாள்ல 2030 எல்லாம் 2031 எல்லாம் பாத்தீங்கன்னா we are going to be number 1 in electronic vehicle manufacturing. எங்கேயோ கொண்டு போக போதுமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. சோ we are in the 3rd place. ஓகேங்களா? இது நான் முதலே சொன்ன மாதிரி அப்படிதான். இப்ப இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1.15 மில்லியன் தான் லார்ஜ் என்டர்பிரைசஸ். நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா 75 மில்லியன். ஒரு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்லயும் பார்த்தோம் அப்படின்னம்னா நாம தான் மேஜரா இருக்கும். இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ 75 7.5 கோடி மக்கள் கிட்டத்தட்ட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். This might be a combination of registered, not registered MSMEs எல்லாம் சேர்ந்து நான் சொல்றது. ஓகேங்களா? இது எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா சோர்ஸ் ஜினோ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கோம். சோ இதுதான் நம்மளோட மேக்சிமம். இதுதான் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். நம்மளோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு எம்எஸ்எம்இஸ்க்கு அப்படிங்கிறது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப எஸ்எம்இயோட growth எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 நம்ம சொல்ற மாதிரி 7.5 மில்லியன் இருந்தது. ஆனா இப்ப 2024 அது 105 மில்லியனா மாற போகுதாமாங்க. அதாவது 7.5 கோடியில இருந்து கிட்டத்தட்ட 10 கோடி எஸ்எம்பிஸ், 10 கோடி எம்எஸ்எம்இஸ், 10 கோடி ஸ்மால் பிசினஸஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்ப ரீசெண்டா கூட சொல்றாங்க ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ இது சிஏஜிஆர் கம்பைன்ட் ஆனுவல் growth ரேட் பாத்தீங்கன்னா 25% வருஷம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. இப்ப 2019 பாத்தீங்கன்னா ஒரு 7.5 கோடி மக்கள்ல 11% மட்டும்தான் டிஜிட்டல்ல இருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் இன்னும் பழைய இதுலயே இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. Until unless this is the right time for us, நாம இப்பயே டிஜிட்டல்ல மாறி இருக்கிறது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா அப்படிதான் முக்கியம். சோ 2024 கிட்டத்தட்ட 10.5 கோடியா மாறப்போகுது அப்படின்னு ஒரு கணிப்பு. நல்லாவே உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துட்டு இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லப்பா நான் ஒரே மாதிரியான சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்க கூடாது, எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும். அப்போ ஒரு பிசினஸ் ஓனரா ஒரு எம்ப்ளாயே ஒரு எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா நம்ம பிசினஸ் ஓனரா எத்தனை சோர்சஸ் ஆஃப் இன்கம் நம்ம ரெடி பண்ணணும்? ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணவே கூடாது இல்லைங்களா? சோ இதுதான் நம்மளோட நிலைமை. இதையும் நம்ம மனசார கண்டிப்பா இதை இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், ஏன் டிஜிட்டலுக்குள்ள மாறணும் அப்படிங்கிறது. சோ ஸ்டில் வி ஹாவ் சான்சஸ். ஓகேங்களா? அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் எவால்வ்மெண்ட் அப்படிம்பாங்க, அதாவது பரிணாம வளர்ச்சி. இதுல ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குங்க. கம்யூனிகேஷன், டிரான்சாக்ஷன், டிஸ்கவரபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு. நம்ம எங்க ஸ்ட்ரக் ஆகிறோம் அப்படின்னம்னா டிஸ்கவரபிலிட்டி மட்டும்தான். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு வேர் ஆல் யூசிங் ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், இன்டர்நெட் யூஸ் பண்றோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். சோ எந்த ஒரு விஷயத்த சொல்றதுனாலும் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். அந்த 7.5 கோடி மக்கள்ல 5 கோடி மக்கள் இன்னும் கம்யூனிகேஷனுக்குலாம் நல்லாவே டிஜிட்டல் முறையில இறங்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன 2வது ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் லெவல். இப்ப எல்லாருமே யூபிஐ, இந்தியா ஸ்டாக், பேமெண்ட் வேலட் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? எந்த கடைக்கு போனீங்கனாலும் ஜிபே இருக்குது, போன்பே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்த QR கோட்ல நம்ம பண்ணிட்டு போய்க்கலாம். ஈவன் நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கூட நாம கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் 3வது ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, டிஸ்கவரபிலிட்டி. இப்ப நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா நாமெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்றோம். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இந்த விஷயத்த போய் பாக்குறோம். அப்புறம் நாம போய் ஆஃப்லைன்ல போய் வாங்குறோம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஆன்லைன்ல போய் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். இதே தானுங்க
நம்மளோட பிசினஸுக்கும் மக்கள் இது யாரு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல தான் செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆன்லைன்ல நம்மளோட பிரசன்ஸ் இருக்கா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. நம்ம கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கா? நம்மளுக்கு ஒரு ஆன்லைன் லிஸ்டிங் பண்ணி வச்சிருக்கோமா? சோசியல் மீடியால நம்ம ஆக்டிவா இருக்கோமா? மக்கள் இதெல்லாம் தேடுறாங்க. அந்த தேடுற இடத்துல நம்மளோட பிசினஸ் ஃபர்ஸ்ட் வருதா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கதான் மக்கள் ஸ்ட்ரக் ஆகிறது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜி. நீங்க இஆர்பி யூஸ் பண்றது, சிஆர்எம் யூஸ் பண்றது, அக்கௌண்டிங் யூஸ் பண்றது, அதெல்லாம் அடுத்த லெவல். இங்கதான் பெரிய ப்ராப்ளம். சோ இதுதான் நாம சூஸ் பண்ணணும். இதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் போராடுறோம். இதுதான் நம்மளோட நோக்கமே. ஓகேங்களா? சோ நம்ம நிலைமை நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க 3வது ஸ்டேஜ்ல தான் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல எல்லாருமே 3 அப்படின்னு போடுங்க. சோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எத்தனை பேர் இந்த ப்ராப்ளம்ல இருக்கீங்க. அதுக்குரிய சொல்யூஷன் மேல ஈஸியா கொடுக்க முடியும். அதே மாதிரி டாப் 5 ஸ்டேட்ஸ்ல எங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வி ஆர் ரேங்கிங் ஆன் 4th. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கனாலும் சரி, மேனுஃபேக்சரிங், ரீட்டைல், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், டிராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி, எதுனாலும் சரி, வி ஆர் ரேங்கிங் நம்பர் 4. என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பாருங்க, ரீட்டைல் இஸ் நம்பர் 1, மேனுஃபேக்சரிங் அடுத்தது, எஜுகேஷன், டிராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி, ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஹெல்த் கேர், பிஎஃப்எஸ்ஐனா பேங்கிங், ஃபினான்ஷியல் அண்ட் சர்வீசஸ், அப்புறம் ஃப்ரீலான்சர்ஸ், ஐடி, ஐடிஇஎஸ், ஐடி எனேபிள் சர்வீசஸ், ரியல் எஸ்டேட், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், என்ஜிஓஸ், அதர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் ரீசெல்லர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், டிரைவர் பார்ட்னர்ஸ், டெலிவரி பார்ட்னர்ஸ், எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க டிஜிட்டல்ல. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் யூ கேன் கெட் இன்டு டிஜிட்டல். ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுதான் நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. இத ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சைமன் சினேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இஸ் a லீடர்ஷிப் கோச்சுங்க. அவர் சொல்ற அந்த கோல்டன் சர்க்கிள் ஃபார்முலா இதுதான். உங்களோட பிசினஸ்ல முதல் விஷயம் why, how, what, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, வாட் அப்படின்னா என்ன, நாலேஜ். நீங்க என்ன கொடுக்குறீங்க, என்ன ப்ராடக்ட் பண்றீங்க, என்ன சர்வீஸ் பண்றீங்கிறது மக்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. நீங்க என்ன செய்யறீங்கிறது இம்பார்ட்டன்டே இல்லை. அது ஜஸ்ட் ஒரு அறிவு, அவ்வளவுதான். அது எப்படி செய்யறீங்க அப்படிங்கறதுலயும் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது உங்களோட திறமை. எப்படி செய்ய போறீங்க, ப்ராடக்ட் வெளியில இருந்து வாங்க போறீங்களா, நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை சார். மக்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, என்னோட ப்ராப்ளம், என்னோட சேலஞ்ச், இதுக்கு உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீஸ் சொல்யூஷன் கொடுக்குமா? உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட பர்பஸ் என்ன, எதுக்கு நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் உலகத்துல ஒரு பர்பஸ் இல்லை அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. எல்லாரும் பண்றாங்கன்னு நாம் பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் சர்வீஸ், யூ ஷுட் நோ யுவர் பர்பஸ். யாருக்காக பண்றோம், அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? இதுதான் முக்கியம். சோ ஸ்டார்ட் வித் வை அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அவர் எழுதினதுதான். ஸ்டார்ட் வித் வை. ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பண்றீங்கிறது முக்கியம் இல்லை, ஏன் பண்றீங்க பிசினஸ், இததான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வை அப்படிங்கறதுதான் இந்த பிசினஸோட இதுதாங்க அந்த ஸ்மார்ட்னஸ். இன்னும் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சி அண்ட் கோகா கோலா 2 பேருமே ஜாம்பவான்கள் பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில. பட் எப்படி ரெட்புல் ஜெயிச்சான்? யோசிக்கணும், யோசிக்கணும். ஓகே. 2வது, பீட்சா ஹட் இருந்தாங்க, பீட்சா கார்னர் இருந்தாங்க. இருந்தாலும் எப்படி டாமினோஸ் பீட்சா ஜெயிச்சாங்க? யோசிங்க. ரொம்ப காலத்துல நம்ம வாக்மேன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், வித் கேசட்ஸோட, ஹெட்போன், இது எல்லாமே. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிடி பிளேயர் வந்தது, அதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் இருக்கிறப்போ எப்படி ஆப்பிள் ஐபாடு உள்ள போது ஜெயிச்சான்? இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி ஜெயிச்சான் அப்படின்னா, ரெட்புல் எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எந்த பேக்கரியில போனீங்கன்னாலும் பெப்சி அண்ட் கோக் பார்க்கலாம், ஆனா உங்க மேல ரெட்புல் பார்க்க முடியாது. ஏன்னா ரெட்புல் டிஃபைன் பண்ணிட்டான், என்னோட இலக்கு பார்வையாளர்கள் யார், என்னோட கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னா எல்லாரும் கிடையாது. ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் என் கஸ்டமர்ஸ். அங்கதான் நீங்க ரெட்புல் பார்க்க முடியும். எல்லா பேக்கரிலையும் பார்க்க முடியாது ரெட்புல். செலக்டட் அவுட்லெட்ஸ்ல மட்டும்தான் நீங்க ரெட்புல் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவன் கிளியரா இருக்கான். ஓகேங்களா? அதே மாதிரி டாமினோஸ் எப்படி ஜெயிச்சான்? யூ கெட் ஃப்ரெஷ் ஹாட் பீட்சா டெலிவர்ட் டு யுவர் டோர் இன் 30 minutes ஆர் லெஸ் ஆர் இட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் கேம்பெயின் இல்லை. ஏன்னா போய் பீட்சா ஆர்டர் பண்ணா 3/4 மணி நேரம் ஆகுது. நீங்க எதுவும் ஆர்டர் பண்ண வேண்டாம், வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க வீட்லயே இருங்க,
ஆர்டர் மட்டும் நீங்க ஆன்லைன்ல கொடுங்க, 30 மினிட்ஸ்ல நான் டெலிவரி பண்றேன் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் ஜெயிச்சோம். அதே மாதிரி ஆப்பிள் ஐபாட் எப்படி ஜெயிச்சோம்? ஒரு கேசட்ல 30 பாட்டு 40 பாட்டுக்கு மேல கேட்க முடியாது. சிடிலையும் ஒரு 120 இருந்து 130 பாட்டுக்கு மேல கேட்க முடியும். இதெல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. எப்படி நான் காம்பாக்டா என்னால கொடுக்க முடியும் யோசிச்சு. அதுதான் 1000 songs in your pocket. சின்னதா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன். இதுதான் நம்ம இந்த மார்க்கெட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம்னாவே டெஃபினெட்லி we can win in any business. இதுதான் ஸ்மார்ட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்மார்ட்னா என்ன? சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரெசனேட்டிங் வித் யுவர் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் இலக்குகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட சந்தைப்படுத்தல் அணுகுமுறையை மாத்தினீங்கன்னா தான் யூ வில் பிகம் ஸ்மார்ட். சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரெசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். இதுதாங்க யூ கேன் பிகம் அ ஸ்மார்ட் இன் யுவர் பிசினஸ். இப்படித்தான் நம்ம ஸ்மார்ட் ஆக முடியும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பிசினஸ்ல இருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணி என்ன வேணும், எதுல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணுமா மார்க்கெட்டிங் ரிலேட்டடா கண்டிப்பா போடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக அது வீடியோவாக வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் இருந்து. நன்றி, வணக்கம். இது வேத சத்தியம்.